என்னப்பா இது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் கேட்டது போக இப்ப ட்ரம்ப்பே தன்னைத்தானே காலையில கண்ணாடியில எந்திரிச்சு கேட்கிறாராட்டு. காரணம் அவரோட செயல்பாடு பூரா அப்படிதான் இருக்கு. எம்புட்டு பெரிய பெரிய மனுஷன். இன்னும் சொல்ல போனா இவரோட வெற்றி சதவீதத்துல ஏதோ ஒரு சதவீதம் நமக்கு தெரியாது. அவங்கவங்க இஷ்டப்பட்ட நம்பர குடுத்துக்கங்க. அந்த சதவீதம் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியே இவர் வெற்றிக்கு கிடைச்ச சதவீதம். அது உங்க இஷ்டம். 1ன்னு வச்சுக்கலாம், 100ன்னு வச்சுக்கலாம். அவங்கவங்க விருப்பப்பட்டத வச்சுக்கலாம். அப்படி ஒரு பிரச்சாரத்த மேற்கொண்டு வந்து உட்கார்ந்து 24 மணி நேரத்துல முடிச்சிடுறேன்னீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்ப, டேய் 24 மணி நேரத்துல முடிச்சிடுறேன்னு சொன்னேன்ல. இன்னும் 24 மணி நேரம் முடியலடா. இன்னும் 4 மணி நேரம் இருக்குடா. பொறுத்திருந்து ஆட்டைய பாருடா அப்டின்னாரு. கடைசில அப்படியே டைவ் அடிச்சு ஒரு பெரிய மனுஷன கீழ விழுக வச்சுட்டாய்ங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, கடைசியா அவரு ரூபியோவ வச்சே சொல்ல வச்சுட்டாரு. என்ன அப்டின்னா, "இவனுங்க தொல்ல தாங்க முடியல. நீ டக்குனு 2 டேட்ட சொல்லு" அப்டின்னாரு. மே இறுதிடா. ஜூன் முதல் வாரம். இதுக்குள்ள அம்புட்டும் முடிஞ்சிரும் போ! அப்படின்னு சொல்லி பத்தி விட்டாய்ங்க. எப்ப? ஏப்ரல் மாசமே கதைய முடிச்சுட்டாய்ங்க. இதுக்கு நடுவுல வந்து அப்டேட் எவனாச்சும் கேட்ட, தொலைச்சு புடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி, ஓவல் ஆஃபீஸ் பக்கம் எவன் போனாலும் சரி, இத கேட்றவே கேட்றாத, இந்த 2 டேட் தான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டார்கள். அவங்க மிரட்டி விட்டனால, காலம் அப்படியே நிக்குமா அப்படின்னு கேட்டா, காலம் எவனுக்காகவும் நின்னதில்ல. அமெரிக்கான்னா பெரிய இவனுங்களா? அப்படிங்கிற மாரி சல்லுன்னு டேட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த டேட் ஓடி வந்து நிக்கும்போது, ட்ரம்ப்போட மனநிலை அப்படிங்கிறது பதட்டமாயிருச்சு. பதட்டமானனால தான் தலைவன் என்ன சொல்ட்டான், புதுசா தேர்ந்தெடுத்திருக்கோம்ல போப்பு, அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்ட்டாரு. அப்ப இது சத்தியமா ட்ரம்ப்போட வெர்ஷனே இல்ல. ட்ரம்ப் ஒண்ணு திமிருத்தனமா பதில் சொல்லுவாரு, இல்ல அதிரடியா பதில் சொல்லுவாரே ஒழிய, இந்த மாரி சரண்டர் ஆகுற மாரி விஷயங்கள மேற்கொள்ளவே மாட்டார். இது ஏறக்குறைய சரண்டர் தான். தன்னால முடியல, அவரு பஞ்சாயத்து பண்ணி வைக்கட்டும். முதல் அமெரிக்க போப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? அமெரிக்க அதிபர் கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ண வாங்கப்பா. மலைய தூக்கி வைங்க, நான் தூக்குறேன் அப்படிங்கிற கதைக்கு மாறிட்டாரு. இந்த அளவுக்கு இவர் மாறுனதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். 2 பயலுகளும் சொல் பேச்சு கேட்கறது இல்லைங்கிறது 1. ஆனா, அதுல ஜெலன்ஸ்கி கேட்கலங்கிறது அமெரிக்காவோட மனசாட்சி. அவ்வளோதான். அமெரிக்கா ஆயுதங்கள குடுக்கறத நிறுத்துது. இப்ப என்ன ஆகும்? செலன்ஸ்கி சூப்பர்மேனா காமெடியனா இருந்து அதிபரானனால, அதிபரா இருந்து சூப்பர்மேனா மாறி யுத்தத்த நடத்த முடியுமான்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல, முடியாது. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா முன்னேறி போயிரும். அதுக்கடுத்து களத்துக்குள்ள குதிச்சு ட்ரம்ப் இங்கேயே நின்றேன் அப்படின்னு சொன்னா, இல்ல, இல்ல நான் உன்னைய மிஞ்சிக்கிட்டு போவேன்னு அமெரிக்க சட்டைய தள்ளி விட்டுக்கிட்டு, கூட அமெரிக்க சட்டைய இழுத்து புடிச்சுக்கிட்டே போறார்களான்னு கேட்டா, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஏன் ட்ரம்ப் அப்படி செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான். அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியல. பெரிய அளவுல பேசிக்கிறது ஆயுத சந்த முதலாளி ஒத்துக்கல. சிம்பிள். இவ்வளவுதான். எதுக்கு போட்டு மல்லு கட்டணும் அப்படிங்கிறார்கள். வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம். இந்த சைடு, ரஷ்ய சைடு. ரஷ்ய சைடு பெரிய அளவுல அதாவது இம்மீடியட்டா வந்து கையெழுத்து போட்டா ஓகேப்பா. வந்துவேன், உட்காருவேன், பேசுவேன், முன்னாடி இருக்கிற தண்ணிய குடிப்பேன், பக்கத்துல இருக்கிற பிஸ்கட் சாப்பிடுவேன். இதுக்கெல்லாம் வேலை கிடையாது. துருக்கியில உட்காருவேன், துபாய்ல உட்காருவேன். இப்படிலாம் டான்ஸ் ஆடுனா, இதுக்கும் நாங்க ஆள் கிடையாது. வரியா? கையெழுத்து போடுறியா? கிளம்பி போ. இதுக்கு மட்டும் தான் நாங்க உடன்படுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெற்றி முகத்துல ரஷ்யா இருக்கு. இது 1. 2வது ராஜதந்திர ரீதியில ரஷ்யாவ தனிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சார்கள். டே 1 முடியல. இப்ப 1000 நாட்கள தாண்டி போயிருச்சு. இப்ப முடியுமா? அப்படின்னு கேட்டா சுத்தமா முடியல. ஏன்னா வெற்றி தின அணிவகுப்பில ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து பங்கேற்றுட்டார்கள். அது போக பிரிக்ஸ் வலுவா இருக்கு. ஆப்பிரிக்கா கண்டத்துல வலுவா இருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல வலுவா இருக்காரு. மீதி வலுவே இல்லாத பகுதி எதுடா? அப்படின்னு கேட்டா ஐரோப்பான்னு சொல்லலாம். ஐரோப்பால இருந்து சவுண்ட் வரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. புட்டின் எங்க நண்பர்ப்பா. ரஷ்யா எங்க பக்கத்து நாடு. உன் பாட்டுக்கு எங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பால இருந்தே சவுண்ட் வருது. அப்ப எங்க தான்டா ராஜதந்திர ரீதியில இவர்கள குறைச்சோம், வீக் கடைய வச்சோம் அப்படின்னா வாய்ப்பே இல்ல. எல்லா பக்கமும் மைலேஜ் எடுத்தது ஏதோ ரஷ்யா. இப்படி சாதிச்சு உட்கார்ற ரஷ்யா, இவர்கள் சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா, சாதிச்சு உட்கார்ற ரஷ்யா கூட வரும். ஆனா ரஷ்ய அதிபர் புட்டின் வரமாட்டார். அப்ப வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத ட்ரம்ப் இப்பதான் மெல்ல மெல்ல உணர ஆரம்பிக்கிறார். ஒரே ஒரு வாய்ப்பு தான். டக்குன்னு ஜெலன்ஸ்கி மண்டையில தட்டி டேபிள்ல உட்கார வச்சு கையெழுத்து போட்டா,
ஜோலி முடிஞ்சுச்சு. இல்லையா, இழுத்துக்கிட்டே இருக்கும். ரஷ்ய அதிபர பொறுத்தவரை ஜெயிக்கிறனால, அவர் மிகப்பெரிய அடுத்த அஃபென்ஸுக்கு தயாராகிறார். இந்த அஃபென்ஸ் அப்படிங்கிறது மோல்டோவா வரையும் ஒரு காரிடார உருவாக்காம ரஷ்ய படைகள் விடாது. அந்த அளவுக்கு இப்ப படைகள தயார்படுத்துறார். புது தளபதிகள போடுறார். களத்துக்குள்ள ஆட்கள இறக்குறார். ராஜதந்திர ரீதியில அவரோட கூட்டமைப்பு அப்படிங்கிறது ரஷ்ய கூட்டமைப்பு, ரஷ்ய நட்பு நாடுகள் அப்படிங்கிறது வலுவாகிக்கிட்டே இருக்கு. சொல்லப்போனா அடுத்த பஞ்சாயத்த தொடுறதுக்கு அமெரிக்கா பயப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஈரான நோக்கி அக்ரெசிவா பாயாம இருக்கிற காரணம், எங்க ஒரு கூட்டணிய உருவாக்கி தொலைச்சுருவாய்ங்களோங்கிற ஒரு பயமும் கூட. இப்படி அமெரிக்காவே எதிர்பாராத 1000 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அமெரிக்கா என்ன நினைச்சுச்சு? ஓப்பனிங்கும் நம்ம, குளோசிங்கும் நம்ம. ஓப்பனிங் ஒரு பார்ட்டி வேற விதமா எழுதிக்கும். குளோசிங் வேற ஒரு பார்ட்டி வேற விதமா எழுதிக்கும். இதுதான் அமெரிக்க தியரி. நம்புனாலும் நம்பாட்டி இதாங்க எதார்த்தமான உண்மை. பைடனை பொறுத்தவரையும் ரஷ்யாவ சமகாலங்கள்ல பெரிய அளவு ஒரு யுத்தத்துக்குள்ள இறக்கி, அந்த யுத்தத்த பின்னிருந்து முழு மூச்சா நடத்தி, ரஷ்யாவ 10 வருஷம் தள்ளி போட்டது நாங்க தான் அப்படின்னு பைடனும், பைடன் பார்ட்டியும் கத்திக்க வேண்டியதுதான். உலகம் ஒரு 3ஆம் உலக யுத்தத்த நோக்கி போயிருக்கும் தெரியுமா? காப்பாத்துனது யாரு? ட்ரம்ப். நான் சார்ந்த பார்ட்டி தான் அப்படின்னு அவரு ஒரு பிராக்கெட்ட குளோஸ் பண்ணி அந்த தியரிய முடிச்சுக்கலாம். ஆனா 2யுமே ஆரம்பிச்சது அமெரிக்கா தான். 2யுமே முடிச்சது அமெரிக்கா தான். ஆனா பயப்பிள்ளைங்க வசதியா இதெல்லாம் மறைச்சுட்டு, இதே கதைய ஊரு பூரா சொல்லும்பாய்ங்க, அவனுங்களும் சொல்லுவாய்ங்க. இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துருச்சு. நெனச்ச மாரிலாம் படத்த முடிக்க முடியாது. காரணம் நீங்க ஆரம்பிச்சு வச்சது ரஷ்யா. ஏன்னா ஆரம்பிச்சதே நீங்க நெனச்ச மாரி போகல. அப்புறம் முடிவு மட்டும் நீங்க நெனச்ச மாரி போகுமாடா? போகாது. அப்படிங்கிறத தான் ரஷ்யா மீண்டும், மீண்டும் நிரூபிக்குது. நிரூபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ரஷ்யா கிட்ட மல்லு கட்ட முடியாம போப் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டார். போப் இனிமே பஞ்சாயத்த பார்த்துக்குவார். நான் அவரு பின்னாடி இருப்பேன். ஒருவேள முடியிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா, நான் முன்னால வந்துருவேன். போப் யாரு? போப் என்னப்பா போய் ஜெபம் பண்ண வேண்டியது தான். முடிச்சு வச்சது நான் தான். நம்பிக்கை இல்லல்ல? இந்தியாவ போய் கேட்டுக்க. வேணாம், வேணாம். அவனுங்க ரொம்ப பேசுவாங்க. நீ பாகிஸ்தான போய் கேளு. பாகிஸ்தான் யுத்தத்த முடிச்சு வச்சது நான் தானே அவன் சத்தியம் பண்ணுவான். அப்ப நம்புவேல அப்படின்னு சொல்லி அனுப்ப கூட தயாரா இருப்பார். காரணம் அந்த அளவு உச்சகட்ட பிரஷர். ஆனா இம்புட்டு பிரஷர்லயும் அடுத்த நாட்டு யுத்தத்த தான்டான்னு நிறுத்திட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு குதூகலமான மூடுக்கு இம்மீடியட்டா அமெரிக்கா ஷிஃப்ட் ஆயிரும். அதனால அடுத்த வரக்கூடிய நிமிடங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, நெனச்சத உக்ரைன் யுத்தத்துல பைடனாலயும் சாதிக்க முடியல, ட்ரம்ப்பாலயும் சாதிக்க முடியலங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.